இது சத்தியா நோட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேடி. என் நோட்டில் ஒன்று காணும். உங்ககிட்ட இருக்கான்னு பாரு. என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. நான் நேற்றையே எல்லாத்தையும் அட்டை போட்டு லேபுலாம் ஒட்டி என் பேரெல்லாம் எழுதி வச்சாச்சு. என்கிட்ட எப்படி நோட்டு இருக்கும்? நீ எங்கேயாவது போட்டுப்பா, போய் தேடு. ஏற்கனவே பள்ளியிடத்துக்கு லேட் ஆகிட்டு நான் கிளம்ப போகிறேன். நீ எப்போ தேடி எடுத்து வச்சுட்டு வா. கிளம்ப நேரத்தில் அம்மா எங்கே போனா? ஆளே காணலை. எம்மா 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 லேட் ஆகிட்டு நான் பள்ளியிடத்துக்கு கிளம்பியேன். இருமக்கா போயிடாதீங்க, இதை வந்துடுறேன். பொழுதுக்கும் சமையல் இல்லாமல் இருக்க, என்னதான் செய்யணும் தெரியல. பள்ளியிடத்துக்கு போகிற நேரத்தில் கூட இங்கே இல்லை. வாமா, சீக்கிரம் லேட் ஆகிட்டு அப்புறம் வேணும் போயிடும் பார்த்துக்க. இது வந்துட்டேமக்கா. 2 சாமான் விட்டு தேய்க்காம கிடந்துச்சு பற்றியா? அதை தேய்ச்சி வச்சேன். 2 பேரும் மறக்காமல் மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் தின்னுறணும். என்ன இங்கே இருக்கிறது போல் வீட்டில் இருக்கிறது போல் எனக்கு என்ன இருக்கக்கூடாது. எல்லாமே சுத்தமாக சாப்பிட்டுட்டு வரணுமாக்கா. நீ முதல் நாள் பள்ளியோட சாமி கும்பிட்டியலா? இல்லைம்மா, இன்னும் சாமி கும்பிடலை. அதான் நீ உடனே கூப்பிட்டேன். சரி மக்கா, இன்னைக்கு முதல் நாள் பள்ளியிடம் பதியல. நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், டீச்சர்கிட்ட அடி வாங்காம நல்லபடியாக படிச்சுட்டு நல்லபடியாக வெளியில் வர வழியை பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் 2 பேரும் 10 பொறி எடுத்தீங்களா? நல்லா படிக்கணும் மக்கா. டீச்சர் என்ன சொல்லி அவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும். ஏம்மா ஏற்கனவே லேட் ஆகிட்டு. நீ நல்லா படிக்கணும்னு ஒரு 10 வாட்டி சொல்லணும்னு வச்சுக்கேன். இங்கேயே மணி பெல் அடிச்சிருவாங்கம்மா. பள்ளியிடத்துல விட மாட்டாங்க. அப்புறம் முதல் நாளே லேட்டாக போகிற பார்த்துக்க. மாமா சீக்கணும் மக்கா. நல்லா வேண்டியங்க மக்கா. என் பிள்ளைய நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பி வரணும். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் துணையாக இருக்கணும். கடவுளே என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல படிப்பு கொடு, நல்ல செல்வமும் நல்ல ஆயிரம் தீர்க்க மகிழ்ச்சியாக இருக்கணும் என் பிள்ளைவ. சரி மக்களே, நல்லா வேண்டியங்க. 2 பேரும் விபூதி எடுத்து பூசியங்க. என்ன நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பி வரணும், நல்லா படிக்கணும். என்ன மக்களே, முக்கியமான வச்சுன்னு சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். மறந்துடாம யாரும் தெரியாதவங்களாம் யாரும் பேசினா பேசக்கூடாது. என்ன பள்ளிக்கூடத்துக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். யாரும் எப்படி எப்படின்னு தெரியாத மக்கா. நல்லா பேசுகிறாப்புல பேசுவாவ. அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு தெரியாது பற்றியா? ஊரில் நாட்டில் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. யாரும் வந்து பேசினாலும் பேசக்கூடாது. அவங்க தெரியாதவங்க வந்து ஏதாவது சொன்னாலும் எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் பாட்டி பள்ளியிடம் போகணும், நீங்கள் பாட்டி வீட்டுக்கு வரணும். அம்மைக்கு அப்பைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் மக்கா. புரியுதா? அப்போ உங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காவ. நல்லா படிக்கணும், படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு மனசு மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் மக்கா. மற்ற எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அம்மா இருக்கா அப்பா இருக்கா 2 பேரும் உங்களுக்கு நல்ல துணையாக இருக்க பற்றியில. அதனால் நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும். அது மட்டும் போதுன்னா யாரும் தெரியாத மட்டும் எதுவும் பேசாதீங்க மக்கா. சரிம்மா. 1வது பள்ளியிடம் போனதுலேருந்து இதாம்மா சொல்லிட்டு கிடக்க. நாங்களும் அப்படி தானே இருக்கோம். சரிம்மா, பள்ளியிடத்துக்கு நேரம் ஆகிட்டு நாங்கள் போகிறோம். வாயில் அடிட்டி போகிறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வாரேன்னு சொல்லணும். என்ன ஏம்மா சரிம்மா, போயிட்டு வாரோம். இட்டி பார்த்து போங்க. நாங்கள் பார்த்து போவோம்மா, நீ பார்த்து வீட்டில் இரு. வாய்மா, போயிட்டு வரோம். இல்லையோ இவ்வளோ நல்லா வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி பள்ளியிடம் போகிறது விரிச்சடி போய் கிடக்கு. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வம்பளத்துட்டு சேட்டை பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு கிடப்பாளுங்க. வீடே ஒரே ரகலையாக கிடக்கும் பற்றியா? இன்றைக்கி ஒரே அமைதி கடை கிடக்கு. பிள்ளை வீட்டில் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி நேரமே ஓடாது வேறு. இவ்வளோ நாளாக அவளோட கூத்தடிச்சிட்டு பழகியாச்சு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு தெரியலை வேறு. எனக்கே ஒரு போல இருக்குது. பிள்ளை வீட்டில் இருந்தால் நான் என்ன சத்தமாக கிடக்கும். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்காது. எந்த நேரமும் அங்கே எங்கேயும் ஓடிட்டு சோறு பொங்கணும் தீனி செய்யணும்னு அழைஞ்சிட்டு கிடப்பேன். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இல்லாமல் வீடே ஒரே அமைதியாக இருக்குது. எனக்கே ஒரு மாறி இருக்கு பற்றியா? பிள்ளைகள் இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும். இருந்தால் சண்டை போட்டு அடிக்கும். இருந்தால் இன்சையாக இருக்குது, இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. என்னென்ன செய்ய போகிறேன்னு தெரியல. இப்போ செத்த நேரம் உறங்கும். பிள்ளை இல்லாமல் எனக்கு வேலையும் ஓடலை, ஒன்றும் ஓடலை. பொழுதே போவது போல் கிடக்கு. எப்படி தான் இருக்க போகிறேன்னு தெரிலப்போ. 2 மாதம் பழகியாச்சுல. இன்னைக்கு ஒரு மாறி இருக்கு. செத்த நேரம் படுத்திருந்தோம். என்ன வீட்டில் கதவெல்லாம் திறந்தபடி கிடக்கு. எங்கே போனா ராணி? எங்கே போனான்னு தெரியல. வீட்டில் ஒரு சத்தத்தையும் காணலை. ராணி ராணி எங்கே போயிருப்பா? ஏதாவது கதவோட போயிட்டாலா? யார் வீட்டுக்காது? கதவை வேற திறந்து போட்டுட்டு போயிருக்கான். ஆளே காணலை. சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க மாட்டேங்கல. ராணி ராணி வீட்டில் போட்டபடி அப்படி இப்படியே கிடக்கு. எங்கே தான் போயிருப்பா? ஆளே காணலை. கூட்டாலும் யான்னு கேட்க மாட்டேங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல வேற. ஒருவேளை பெட்ரூம்ல எது இருப்பாளோ? பாப்போம் போய். இங்கே பத்தியா? இங்கே கடந்து ஒரு மனுஷன் கடந்து கத்திட்டு கிடக்கேன். வீட்டில் யார் வாரா யார் போறான்னு கூட தெரியாமல் எனக்கு என்னான்னு கடந்து உறங்கிட்டு கிடக்கா பத்தியா? வீட்டில் திருட வந்து திருடிட்டு போனால் கூட ஒன்றும் தெரியாது. கள்ளம் வர நேரத்தில் நல்லா தூங்கியா. ராணி 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 ஏந்திரி ராணி, என்னாச்சு உனக்கு? இப்படி கடந்து பகல்லே உறங்கிட்டு கிடக்கா. ஏந்திரி ராணி, எலும்பு. வாங்க. எப்போ வந்திய? நல்லா கேட்டா போ.
நான் வந்து 1 மணி நேரம் அந்த வீட்டை சுற்றி சுற்றி உன்னை தேடி விட்டு இங்கே கிடந்து காட்டு கத்தல கத்திட்டு கிடக்கேன். எனக்கு நான் நல்ல உறக்கமோ? ஆ, எவ்வளோ நேரம் வந்து கத்திட்டு கிடக்கேன். எனக்கு என்னான்னு காதில் வாங்காமல் படுத்து கிடக்கா? ஆ, கள்ளங்கள்லாம் வந்தால் என்னடி செய்வ? இப்படி தான் கடந்து ஏதாவது திருடிட்டு போக வேண்டியதுதான். எப்படி கடந்து உறங்கிட்டு கிடக்கா? அவ்வளோ அசதியோ? வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா பிள்ளை ஒரு 2 மாதம் கடந்துட்டு இப்போ பள்ளியோட போயிட்டுவலா, அதான் என்னவோ பழந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பற்றியா, ததையால ஒத்தையால கிடக்கிறேன் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செத்தப்படுத்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா படுத்தம்மா. யார் வீட்டுக்கு வர போறான்னு கூட தெரியாம நல்லா படுத்து உறங்கி கிடக்க. போய் ஒரு டீ தண்ணி போட்டுட்டு வா போ. பிள்ளைவர் 2 காலையில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பள்ளியிடம் பண்ணாலுவலா, சாட்டு போணுச்சுவலா. தின்னாளுவங்க இனிமேல் தானே கரெக்டாக 9 மணிக்கு தான் கிளம்பி இருப்பாளுவ. அது சோத்து வயிற்றுக்கும் காணாது வாய்க்கும் காணாது, அந்த மாதிரி தின்னுட்டு ஓடுவாளோ கோழி கொத்தனை கொத்திக்கிட்டு. ஆமா, கோழி கொத்தனம் சொல்லும் போதே ஞாபகம் வந்துச்சு. கோழி முட்டை எடுத்தியா? ஐயோ மறந்துட்டேனே, இவ்வளோ நாள் அந்த பிள்ளையை தான் எடுத்து வைக்க முடியலா, அதனால நான் எடுக்க மறந்துட்டேங்க. எங்க போயது கோழி முட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறீங்களா? நல்லா மறந்தப்போ இனிமேல் எடுத்து வச்சு என்ன ஆகுது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே கடந்து காக்கா நல்லா கடந்து கொத்தி முழுங்கிட்டு கிடக்கு. எல்லாம் குடிச்சிருக்கு முட்டை பூரா. நல்ல நாட்டுக்குழி முட்டை சாப்பிட்டு காக்கா தான் நல்லா உடம்பு தேத்திட்டு கிடக்கு. அது கூட உன்னால எடுத்து வைக்க முடியாதுல்ல? இல்லைங்க, இவ்வளோ நல்ல பிள்ளையை தான் எடுத்து வச்சு பற்றியெல்லாம் மறந்து போயிட்டேங்க. ஐயோ இந்த வசந்தி வேற 2 முட்டை கேட்டால, அது வேற கொடுக்கலன்னா வேற வேணுன்னே கொடுக்கலன்னு வேற ஏசிட்டு கிடப்பா. கொடுக்கலன்னு ஆசிட்டு கிடந்தானே அந்த ஓட்டை எடுத்து கொடு, எடுத்துட்டு போவா. ஏங்க குழுவில் லோன் முடிய போது பற்றியெல்லாம், ஆனால் 2 மாதம் தான் இருக்குது. அது முடிச்சுட்டு ஏதோ பணம் எழுதியாவலாம். இந்த குழுவில் லோன் எடுக்கட்டுமாங்க? அதெல்லாம் வேண்டாம் ராணி. ஒவ்வொரு மாசமும் பணத்துக்கு கடந்து திண்டாட வேண்டியதா இருக்கு. கையில இருந்தா கட்டியும், இல்லைன்னா கடந்து ஏசுவாவில்ல. வேண்டாம், அதெல்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம். கடனே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். என்ன? ஆமாங்க, மாதம் இந்த 4000 கட்டதான் உங்களுக்கு கடன் ஆகி போயிடுது. உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும்போதுலாம் ஒரு கடன் கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து அந்த பணத்தை எடுத்தால் ஏதோ ஒரு நகை ஏதோ திருப்பலாம். எங்கள் வீட்டில் எவ்வளோ நகைப்பட்டவ எல்லாம் அடவு வச்சாச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாவது மூட்டை வைக்கலாம்லங்க. 2 பொம்பளை உள்ள வைத்தாச்சு. என்னத்தை செய்ய போகிறோம்? ஒன்று கூட சேர்த்து வைக்கல. இது மாதிரி ஏதோ அங்கங்கே மொத்தமாக பணம் வந்துச்சுன்னா ஏதோ என்ன நகையெல்லாம் திருப்பி கையில் வச்சுக்கலாம். இது யாரும் உங்களுக்கு தாரா மொத்தமாக? மாதம் மாதம் கட்டியது சிரமம் இல்லாமல் இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கடன் வாங்கி தான் நகையை திருப்பணும்னு என்ன ராணி இருக்கு? மாசம் மாசம் பணம் கட்டியது கஷ்டமா இருக்குன்னு தானே சொல்லியேன். அப்ப புரிஞ்சுக்காம பேசியா? ஆமாங்க, ஆமாம், மொத்தமாக நீங்கள் ரூபா தெரியல மாதம் மாதம் அதை எடுத்து நகையை அப்படியே திருப்பிடலாம். கடன் வாங்கி நகை திருப்பினா ஒன்றும் அவசியம் கிடையாது. நகை பூரா போட்டுமா எல்லாம் பேங்க்ல அடை வச்சு தான் அப்படி இப்படியே கிடக்கு. எல்லாம் அப்படியே போட்டுன்னு விட்டுறலாமா? யார் உங்களுக்கு மொத்தமாக இவ்வளோ பணம் தாரா? இதில் மாதம் மாதம் கட்டி சிரமம் இல்லாமல் இருக்குல்ல. இது கூட செய்யாமல் அப்புறம் என்ன செய்ய போறிய? ஒவ்வொரு பிள்ளைய காதில் மூக்கில் அது இதுன்னு போட்டு கிடக்கு. என் வீட்டில் ஒன்றுமாங்க செய்ய மாட்டவ. என் பிள்ளைகளை பார்த்தா விற்கிறது கவரைங்க அது இதுன்னு போட்டுருக்கு. அந்த நகையில திருப்பினா ஏதோ அங்கே போகிற வர ஏதோ ஒரு தேவையாவலுக்கு போகும்போது அது இந்த பிள்ளைய போட்டுக்கும்ல. ஏங்க சொல்லி எதை கேட்கவே மாட்டீங்க? எல்லா நகையும் அப்புறம் ஏலத்துக்கு போயிடும். ஒன்று கூட இருக்காதுனால என்ன விளைவிக்குது? 2 பிள்ளைகளுக்கு என்னத்தை போட்டு கட்டி கொடுக்குது? ஆளுக்கு ஒரு 50 பவுனாவது போட்டு கட்டி கொடுக்கணும்ல. என்ன செய்ய போறேன்னு ஒன்றும் தெரியல. அதாவது இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிடும். பெரிய பிள்ளை ஆகிட்டுனா பணமே ரூபாயே சேர்க்க முடியாது. என்ன செய்ய போறிய? ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா? ஒன்று கூட செய்ய மாட்டீங்க. என்னதான் நானும் செய்ய. ஏம்மா, பத்திர கல்யாணம் ஆறிடாதம்மா. பணம் மாசம் மாசம் தானே ரூபா கட்டணும். நான் பார்த்துக்கேன். நீ போய் ரூபா வாங்கிப்பா. ஆமாங்க, ஆமாம், உண்மையை சொல்ல போனா நான் வந்து சந்திரமுகி ஆயிடுவேன், பேய் ஆயிடுவேன், எல்லாம் ஆயிடுவேன். ஏன்னா நான் மட்டும் தானே பிள்ளைகளை பெற்றேன், எனக்கு மட்டும் தான் கடமை இருக்கு. உங்களுக்கு எதுவுமே கிடையாது பத்தியலாம். நான் என்னமோ கெட்டது சொல்ல மாதிரி இப்படி சொல்லியே. ஆமாம், நான் மட்டும் கெட்டதே தான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் போய் எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டு வாங்க, எனக்கு மேக்கப் பொருள் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்க பத்தியலாம். அதான் உங்களுக்கு எல்லாம் தப்பாக தெரியுது. ஏம்மா, இப்போ என்னம்மா சொன்னேன்? எதுக்கு இப்படி இந்த வருத்து வாரா? குழுல வாங்கணும் தானே சொன்னேன், வாங்கிக்க. நான் வேற ஒன்றும் சொல்லலைல்ல. போம்மா போ. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லியது. பிள்ளைகளை பற்றி நான் மட்டும்தான் யோசிக்கணும். இவருக்கு அந்த பொறுப்பெல்லாம் கிடையாது பத்தியா? அதை சொல்ல போனால் பேய மாறிட்டு அதை மாறிட்டுன்னு ஏதாவது ஏசிட்டு கிடக்க வேண்டியது. நான் மட்டும் தான் பிள்ளைகளை பெற்ற பத்தியா? நான் மட்டும் தான் யோசிக்கணும். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாது. உங்கள் வீட்டை பற்றி நினச்சிட்டே இருங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இந்த வருத்து வாரா? வாயே திறக்க முடியலம்மா. கோழி தான் கிடக்க ஒழிஞ்சு முட்டை ஒன்று போட்ட படம் கிடையாது. எங்கே தான் போடுவோ தெரியல, ஒரு முட்டையை காணலை. இந்த காக்கா அட்டகாசம் பெரிய அட்டகாசமா இருக்கு. கோழி போடு 1-2 முட்டையை கூட பொத்து எல்லாம் குடிச்சிட்டு போயிருது. என்ன அட்டகாசம் பண்ணுது இந்த கோழி? எங்கே போய் திருட்டு முட்டை விடுதோ தெரியல. எவன் வீட்டில் முட்டையை பிடிச்சி திங்கால தெரியல. இங்கே வந்து ஆனால் அரிசியெல்லாம் திங்கி முட்டையை காணலை. அதில் அந்த காக்கா வேற அதையும் தின்னு விடுது. என்ன ராணியக்கா, என்ன ஒரே புலம்பலா இருக்கு? ஒரே சத்தம் போட்டுட்டு கிடக்குறியே. ஒன்றும் இல்லை வசந்தி, எங்கே அந்த கோழி போடுற 1-2 முட்டையை கூட அந்த காக்கா பத்து குடிச்சிருது. இந்த கோழியெல்லாம் போய் எங்கே தான் முட்டை போடையே தெரியல. எங்கே எவ வீட்டில் போடுறதா எல்லாம் அவிச்சு திங்கழுவோ.
ஆனால் இடவர காத்து என் வீட்டில் கிடக்கும். கோழிக்கு அரிசி போடுறது நானு, தீனி போடுறது நானு. ஆனால் முட்டையை மட்டும் எங்கே போய் போடுறதுன்னே தெரியல வசந்தி. என்னக்கா இவ்வளோ கோழி வச்சிருக்கியே, கோழி எங்கே முட்டை போடுறதுன்னு தெரியாமலாம் இருக்கும். நல்ல அக்காவுக்கு ஒரு அன்னைக்காவுக்கு நல்ல கோழி ராசி போல இருக்கு. நல்ல கோழி பெருகிட்டே கிடக்க. நானும் தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 4 கோழி வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு கோழி காணலை, எல்லாம் போச்சு. 4 குஞ்சு கோழியை எல்லாம் பூனை பிடிச்சி தின்னுச்சு. என் விட்டு கோழி மட்டும் திங்க எங்கே என்ன கிளம்பி வர்றது தெரியல. இப்போ இங்கே கோழிலாம் நிற்கிது, யாராவது திங்கிதா? என் விட்டு கோழி மட்டும் எல்லாம் தின்னுடும். நேற்று ஒரு சேவ கோழி ஒன்று காணுக்க எங்கே போச்சுன்னே தெரியல. திறந்து விட்டேன், வாசலில் நின்றுச்சு. திருப்பி வந்து பார்க்க கோழியை காணலை. மகையா போகுது, எங்கே தான் போகுதுன்னே தெரில. இப்போ ஒரே ஒரு கோழி தான் நிற்கி, அதுவும் இருக்கா இல்லை போய்தா என்னன்னு தெரியலை. சே, ஒவ்வொரு வீட்டில் கோழி வளர்க்காம மானங்கனே கிடக்கு. நல்ல கோழி பெறுவது நான் நல்ல கண்ணு போல் பார்த்துக்கேன், ஒரு கோழி பெருக மாட்டேங்கி. அதுக்கெல்லாம் வசந்தி ஒரு மகராசி வேணும். அப்போ தான் நல்ல கோழி பெருகும், நல்ல ஆடு பெருகும், நல்ல மாடு பெருகும். ஓ, அப்போ எனக்கு மகராசி இல்லைன்னு சொல்றியலோ? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலாமா? இல்லை, அந்த காலத்தில் சொல்லுவாவே நல்ல கோழி ஆடு மாடு எல்லாம் நல்லா வந்துச்சுன்னா நல்ல வயக்காடெல்லாம் விளைஞ்சு நல்ல முகராசி உள்ள பொம்பளை அப்படின்னு சொல்லுவாவே. அதான் சொன்னேன். ஒன்றை நான் சொல்லுவேனா? ஒன்றை எதுவும் சொல்லலை வசந்தி, சும்மா சொன்னேன், அவ்வளோதான். எவ்வளோ கொழுப்பை பற்றி இந்த பொம்பளைக்கு சரியான ஆள். என்ன பேச்சிலே பேச்சு உள்குத்த பற்றியா?